வணக்கம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்ன ஒரு விஷயம்னா, பன்னீர்செல்வம் வந்து தன்னோட முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு சில காரணங்கள் சொல்லியிருந்தார். என்னோட தனிப்பட்ட சில காரணங்களுக்காக பிரச்சனைகளுக்காக இதை நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு. உண்மையான அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட உண்மையான விசுவாசின்னு அவர் நினைச்சிருந்தா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்க கூடாது. எல்லாத்தையும் திறந்து தானே அந்த இடத்துல இருக்காரு. அந்த இடத்துக்கான மதிப்பை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது எப்படி அசால்ட்டா ஒரு மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்க ஒரு அசால்ட்டா சொல்றது இது ரொம்ப ரொம்ப மோசமான மட்டமான செயல். அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியது. எதுக்கு எல்லாத்துக்கும் பயப்படணும்? அவரு ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு எதுக்கு பயப்படணும்? அவர் சொல்கிறது தான் அடுத்த இது. எவன் தப்பு செய்கிறான் அவனை தண்டனை கொடுக்கணும், அவனை பிடிச்சி உள்ளே போடு. அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் இது மாதிரினா இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா குழந்தை அடித்து பிடிச்சி அப்படின்னு ஓடி போய் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அது மாதிரி இப்போ ஓடிக்கிட்டே இருக்கிறதா? ஆனால் முதலமைச்சராக இருக்காருன்னா அப்படியே சும்மா அசால்ட்டாக போச்சு. வர்றவங்க போகிறவங்க எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்துடலாங்கிற மாதிரி. அதுக்குன்னு ஒரு கௌரவமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போலாம் முதலமைச்சர் ஆக்காளனுக்கே எல்லாத்துக்கும் தகுதி உண்டு. ஜனநாயக நாட்டில் துப்புரவுலேருந்து செருப்பு தைக்கிறவங்க ஆப்ரகாம் லிங்கன் எப்படி ஆனாரோ அது மாதிரி எல்லாத்துக்கும் தகுதி உண்டு. தகுதிங்கிறது குடிமகனாக இருக்கியா அது போதும், அந்த ஒரு தகுதி போதும், நீ முதலமைச்சராக யாருனாலும் ஆகலாம். ஆனால் அது மக்கள் வழியில் வரணும். இப்போ ஜெயலலிதா அவர்கள் மக்கள் வழியில் வந்தாங்க, அதனால இருந்தாங்க, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ பன்னீர்செல்வம்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அந்த நேரத்தில் அதை தலைமை தாங்க பன்னீர்செல்வம் இருந்தாருன்னா அது வேற கருத்து, அது வேற தனிப்பட்ட கருத்து. ஆனால் எதுக்கெடுத்தாலும் எல்லாரும் ஓடியாந்துடுறாங்க இஷ்டத்துக்கு. இது என்ன ஒன்றும் புரியலை. அதான் வீட்டில் இருக்க நாற்காலி சும்மா இதுன்னு நினச்சிட்டாங்க. அந்த இதை விட்டு கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டு அதை திறந்ததே தூக்கி போட்டதே அம்மாவோட விசுவாசி இல்லைங்கிறது தான் காட்டுது. உண்மையான அம்மாவோட விசுவாசி எக்காரணத்து சூழ்நிலையும் அது தவறான கைக்கு போகுது அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துருக்கக்கூடாது. அதை பற்றி தான் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், நம்ம பேசணும் அப்படின்னு. ஆனால் இப்போ என்னன்னா ஃப்ளாஷ் நியூஸே அவர் எல்லாத்தையும் பகிரங்கமாக உண்மையை வெளில சொல்லிட்டாரு. தன்னோட நான் பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு எல்லாரும் என்னை கட்டாயப்படுத்தினால தான் பண்ணேன்ட்டாரு. செல்லூர் ராஜு போன்ற அமைச்சர்கள் தான் முன்னாடி ஒன்றும் மகள் முன்னாடி ஒன்றும் தான் முதலமைச்சரை எதுக்கு முதலமைச்சரை மதிக்காத எம்எல்ஏலாம்? எதுக்கு முதலமைச்சரை மதிக்கலை? அப்புறம் என்ன எம்எல்ஏ என்ன இருக்குங்க? கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் அதுக்கு என்ன பண்ணோம்? முதலமைச்சர் ஸ்டெப் எடுக்கணும். இப்போ அம்மா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? யாராக இருந்தாலும் தூக்கு கழகத்திலே இல்லை, எந்த பொறுப்பிலும் இல்லை, தூக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஒருவேளை அந்த மாதிரி எடுக்கணும் ஸ்டெப்பு. அதை விட்டுட்டு எதுக்கும் இல்லாத மாதிரி இருக்கனால தான் இப்போ மக்கள் எல்லாரும் பன்னீர்செல்வம் ஒன்றுத்துக்கும் இல்லை, அவர் அமைதியானவர், எதுவும் இது பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சிடலாம். அதை ஏன் மாற்றணும்? மக்கள் கண்டிப்பாக இளைஞர்களாக நாங்கள் இந்த விஷயத்தில் முன்னாடி வருவோம் கண்டிப்பாக சீக்கிரமே. ஆனால் இப்போதைக்கு மக்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு தலைவர் இது வழி நடத்துகிறாங்க அப்படின்னா, இதை ஆள்றாங்க, தமிழ்நாட்டை ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா பன்னீர்செல்வம் எடுத்துக்கிறாரு திரும்பி அப்படின்னா அவர் கரெக்டாக நல்லபடியாக செய்யட்டும். அதை பற்றி என்ன இல்லை, எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஏன்னா ஓட்டு போட்டது தேர்ந்தெடுத்தாச்சு, அது நல்ல இதில் போகுதா, ஓகே போகட்டும். அதனால் இப்போ தான் அவர் மனுஷனாகவே மாறி இருக்காரு. உண்மையான சொன்னால் இப்போ தான் மனுஷனாக மாறி இருக்காரு. அதனால தான் எல்லாத்தையும் பொறுக்காமல் கரெக்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் அம்மாவோட உண்மை விசுவாசியாக மாறலை எனக்கு தெரிஞ்சு. எதனால் சொல்கிறேன்னா, அவர் உண்மை விசுவாசியாக மாறினா யாரெல்லாம் அந்த கழகத்துக்கு தவறாக செயல்படுறாங்களோ, தப்பான முறையில் ஈடுபடுறாங்களோ, பேச்சுலேருந்து எல்லா விஷயத்துலையும் தவறாக இருக்கோ அவங்களெல்லாம் தூக்குவார். ஸ்டெப்பு பரவாயில்ல. இனிமேல் அம்மா அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்களா? மதுசூதனன் அவருக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்கல்ல, கொடுங்க. அப்படி கொடுத்தாங்கல்ல, அவனை ஸ்டெப் எடுங்க, எல்லாத்தையும் தூக்குங்க, இதை விட்டு தூக்குங்க. அதனால் இனிமேல் இன்னும் அவர் விசுவாசியாக நடக்கிறாரா என்னன்னு பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவரோட விசுவாசி தன்மை இப்படியே இருக்குது, ஓகே. இதுக்கு மேலேயும் தொடர்ந்து போகுது அப்படின்னா அவருக்கு பெரிய வேண்டுகோள்,
இந்த இதோட உங்களோட பணியை வந்து தனிப்பட்ட முறையில் முடிச்சுக்குங்க. அம்மாவோட பேரை கெடுத்துட வேணாம். எதுக்காகவும் திரும்பி திரும்பி இது மாதிரி தவறான இது நடக்கும்போது அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேர் தான் கெட்டு போன மாதிரி ஆகும். ஸோ அதனை கெடுக்க வேணாம். ஸோ நீங்கள் அம்மாவோட சேவையை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தனிப்பட்ட ஒருவராக ஒரு சுயேட்சையாக அம்மா வழியில் அம்மாவோட ஆசையோட சுயேட்சையாகவே நின்று தனிப்பட்ட தேனியில் உங்கள் தொகுதியில் சுயேட்சையாக நின்று அங்கே இது பண்ணி அந்த பணியை தொடருங்க. மற்றபடி திரும்பி இந்த இது வர வேணாம். ஏன்னா அவங்கள ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. அதோட இளைஞர்களுக்கான காலம் வந்துடுச்சு. எல்லாரும் விட்டு கொடுத்து போயிருங்க. உங்களுக்கு அதுக்கான தகுதி இருக்கலாம், ஓகே. அதுக்கான வயசு இப்போதைக்கு இல்லை, ரொம்ப எல்லாத்துக்கும் இதாயிருச்சு. ஸோ நீங்களாவே முன் வந்து இனிமேல் இளைஞர்கள் வரட்டும், பரவாயில்ல, இனிமேல் என்னோட அரசியல் வாழ்க்கை தனிப்பட்ட முறையில் நான் தொடர்றேன், மற்றபடி இதில் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களே போயிருங்க. எல்லாத்துக்குமே வேண்டுகோள் இது. இவருக்கு மட்டும் இல்லை, கருணாநிதி ஐயாலேருந்து மு.க. ஸ்டாலின் அவருக்கு எல்லாத்துக்குமே. உண்மையுமே எதுக்கு நீங்கள் இவ்வளோ பரபரப்பாக போகிறீங்க அதுதான் எனக்கு தெரில. ஏன் இளைஞர்கள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் போயிடலாமே. அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கத்தை தான் செய்யணும். உங்களுக்கு பதவி தான் தேவை, அப்படி தான் செயல்படுறீங்க. முடிஞ்ச வரைக்கும் இளைஞர்கள் எல்லாருமே அடுத்த இதில் வரட்டும், மாற்றத்தை உண்டாகட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாருமே வெளில போயிருங்க. எல்லாரும் ஓய்வு பெற்றுங்க. அதான் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் இல்லை நான் முன்னெடுத்திருக்கதை தான். நாங்கள் இளைஞர்கள் இப்போ வர்றதுல இத்தனை வயசுக்கு அப்புறம் அவன் கட்சியில் எந்த இதுவும் பதவியும் இல்லை, ஆலோசகர் மட்டும்தான். அப்படி தான் இது பண்ணுவான். அந்த அளவுக்கு இது பண்ணால் ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்துடணும். இதுலேயும் அந்த ஆசை விடாமல் இதாகிட்டு இருக்கு எல்லாத்துக்கும். ரொம்ப 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 தவறான விஷயம். அரசியலுங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு களம். அதை வந்து ரொம்ப மோசமாக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்க அரசியல்வாதிகள். ஸோ அது வேண்டாம். பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கும் தலைமையான எல்லாத்துக்கும் தலைமையோட கேட்டுக்கிறேன். நீங்கள் இதை விட்டு இளைஞர்களுக்கு வழியை விட்டுட்டு நீங்கள் ஒதுங்கிக்க. வழியை வந்து நீங்கள் ஏற்படுத்தியெல்லாம் கொடுக்க வேணாம். நீங்கள் வழி விட்டாலே போதும், எங்களுக்கு தெரியும் போகிறதுக்கு எப்படின்னு. ஸோ வழி ஏற்படுத்தி கொடுக்க வேணாம், வழி விடுங்க, அது போதும். எங்களை தொந்தரவு பண்ணாமல் வழி விடுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. நாங்கள் போய்க்குவோம், எங்கள் வழியில் நல்லபடியாக கொண்டாடுவோம். எங்களுக்கு முன்னாமே எல்லாத விட எங்களுக்கெல்லாம் அறிவு புலமை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது ரொம்ப அதிகம் இல்லை, ஆனால் இப்போ இருக்கவங்களை விட அதிக அறிவு புலமை இருக்குது. ஒரு பட்ஜெட் போனால் கூட எப்படி தாக்குறதுன்னு, என்ன பண்ணணும், எவ்வளோ இது பண்ணணும் எல்லாம் தெரியும். அதை விட்டுட்டு 1 கோடி வீட்டுக்கு 23,000 கோடியை ஒதுக்குற அளவுக்கு அப்படி பட்ஜெட் போன மாட்டோம் கண்டிப்பாக. ஸோ நாங்கள் கரெக்டாக இருப்போம். அந்த நம்பிக்கையோடு நீங்கள்லாம் ஒதுங்கிங்க இனிமேல் அரசியல்லேருந்து. அண்ணா ஐயா அவர்கள் நன்றி. மீண்டும் திரும்ப ஒரு இதில் சந்திக்கிறேன் நிச்சயமாக.